வணக்க மக்களே, சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? 2026 கேம் சேஞ்சரா? திமுக அதிமுகவை பதற வைக்கும் ஓபிஎஸ்ஸின் மூவ் என்ன? பாஜகவுடன் போட்ட அந்த ரகசிய ஒப்பந்தம் கசிந்துள்ளதா? வாங்க வீடியோவை முழுமாக்க. அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்படுகிறதா. அதாவது ஆண்ட கட்சியும் ஆளும் கட்சியும் கூட தங்கள் கூட்டணியை வலுவாக வைத்த நிலையில் தான் கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்திலே கண்டிப்பாக ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்படுகிறது. அதாவது தமிழக அரசியலில் அதிமுகவின் பொய்ச்சாளர் எடப்பாடி பழனிசாமியால் ஓபிஎஸ் அவர்கள் ஓரங்கப்பட்டாலும் இன்னும் அவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாகவே பார்க்கப்பட்டு வருகிறாராம். அதாவது வர இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் ஓபிஎஸ்ஐ தங்களது கூட்டணியில் தக்க வைக்க பாஜக ஒரு மிகுந்த ஆர்வம் காட்டி வருவதாகவும், இதற்கு அவர் மீதான தனிப்பட்ட விருப்பத்தை விட தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக அவருக்கு இருக்கும் செல்வாக்கும் அங்குள்ள சமூக வாக்குகளை ஒருங்கிணைக்கும் திறனே ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறார். அதாவது ஓபிஎஸ் வைத்து தான் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை முக்குளத்தவர் வாக்கு என்பது மிக அதிக அளவில் காணப்படும் என்பதால் தான் கண்டிப்பாக பாஜக அவர்கள் அதிமுகவுடன் மீண்டும் ஓபிஎஸ்ஐ இணைக்கும் வேலைகளை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறதா. அதாவது கடந்த 2021 தேர்தலிலே தென் மாவட்டங்களில் அதிமுக பாஜக கூட்டணியை எதிர்பாராத வெற்றியை பெற தவறியதற்கு வாக்குகள் சிதறிய ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறதா. குறிப்பாக சொல்லப்போனால் முக்கத்தவர் சமூக வாக்குகள் என்பது ஓபிஎஸ்ஐ போன்ற ஒரு வலுவான தலைவர்கள் பக்கம் திரும்புவது என்பது வெற்றியை தீர்மானிக்கும் காரணியாக உள்ளதா. ஓபிஎஸ் கூட்டணி இல்லை என்றால் அந்த வாக்குகள் பிரிந்து மீண்டும் ஆளுங்கட்சிக்கு ஒரு சாதகமாகவே முடிந்துவிடும் என்ற அச்சம் பாஜகவிற்கு உள்ளதா. இதனால்தான் இபிஎஸ்ஐ எதிர்ப்பையும் மீறி ஓபிஎஸ்ஐ கண்டிப்பாக கூட்டணி இணைக்க பாஜக மேலிடம் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அதாவது மறுபுறமோ தமிழக அரசியலிலே புதிய வருவான நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஓபிஎஸ்ஐ உற்று நோக்கி வருகிறதாம். தென் மாவட்டங்களில் தங்கள் கட்சியை வலுப்படுத்த ஓபிஎஸ் போன்ற அனுபவம் வாய்ந்த தலைவர்களை தேவை என்ற அக்கட்சி கருதுகிறதா. அதே போலதான் திமுக விஜயின் வருகையால் ஏற்படக்கூடிய இந்த வாக்கு குறைபாட்டை கண்டிப்பாக ஈடுகட்ட ஓபிஎஸ்ஸின் ஆதரவை பெறுவதென்பது குறித்த ஒரு மறைமுக கணக்கெல்லாம் போட்டு வருகிறதா. இதனால்தான் ஓபிஎஸ் தற்போது பலமுறை போட்டிகளுக்கு இடையான ஒரு முக்கியமாக புள்ளியாகவும் மாறியுள்ளாராம். தற்போதைய சூழலில் ஓபிஎஸ் தனது அடுத்த கட்ட அரசியல் நகர்வு குறித்து ஒரு தினமாக சிந்திக்கிறார். இது வெறும் தேர்தல் காலகட்ட கூட்டணி மட்டுமல்லாது தன் பின்னால் இருக்கும் ஆதரவாளர்களின் எதிர்காலத்தை கண்டிப்பாக சார்ந்தது என்பதால் அவர் அவசர முடிவுகளை தவிர்க்கிறார். எல்லாவற்றாயினும் தமிழகத்தில் தென்மண்டல அரசியல் என்பது சமன்பாடுகளை மாற்றி அமைக்கும் வல்லமை ஓபிஎஸ் எடுக்கும் முடிவில் உள்ளது என்பது மட்டும் நிச்சயமாம். அவரது இறுதி முடிவு 2026 தேர்தல் காலத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறதா. இதில் தொடர்ந்துதான் ஓபிஎஸ்ஸின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், அவர் யாருடன் கூட்டணி சேரப்போகிறார் என்பதுதான் கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.